நம்ம எல்லாரும் அதிகமா நிஃப்டி 50 பத்தி தான் பேசுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ற ஒரு மெயின் ஏரியா நிஃப்டி 500. நிஃப்டி 50 உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெய்லர் தான் காட்டும். ஆனா நிஃப்டி 500 தான் இந்தியன் மார்க்கெட்டோட மெயின் பிக்சரை உங்களுக்கு காட்டும். ஸோ நிஃப்டி 500னா என்ன, எப்படி கால்குலேட் பண்றாங்க, அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிஃப்டி 500னா என்ன சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, நிஃப்டி 50 அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிப்ஸ் டாப்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா நிஃப்டி 500 அப்படிங்கிறது என்டையர் கிளாஸ் போட்டோ மாதிரி. இங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களும் இருப்பாங்க லைக் லார்ஜ் கேப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க லைக் மிட் கேப், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க லைக் ஸ்மால் கேப். ஸோ நிஃப்டி 500 அப்படிங்கிறது ஒரு மெகா காம்போ ஆஃப் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இந்தியாவோட டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல கிட்டத்தட்ட 90லிருந்து 93% கவர் பண்றது இந்த ஒரே இண்டெக்ஸ், அதுதான் நிஃப்டி 500. சரி, இந்த நிஃப்டி 500ல கம்பெனிஸை எப்படி செலக்ட் பண்றாங்க? செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பியூரா ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பேஸ் பண்ணி தாங்க நடக்கும். டாப் 500 கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன் லிஸ்ட் பண்ணுவாங்க. இயர்லி ட்வைஸ் இந்த லிஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸும் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1995ல இதோட பேஸ் வேல்யூ 1000 பாயிண்ட்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு அது 23,000லிருந்து 24,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேசிவான லாங் டேர்ம் க்ரோத்துங்க. செக்டர் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நியர்லி 30% இருக்கு. அடுத்ததா ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிஃப்டி 500ல ஒரே செக்டர்ல இல்லாம 20க்கும் மேற்பட்ட செக்டர்ஸ்ல டைவர்சிஃபை ஆகிடும். வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது எந்த ஸ்டாக் டாப்ல இருக்கு அப்படின்னா HDFC பேங்க், அடுத்ததா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் மேஜரான ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், ஏர்டெல் இவங்கெல்லாம் வராங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். எந்த ஒரு சிங்கிள் ஸ்டாக்குமே இண்டெக்ஸை டாமினேட் பண்ண முடியாது. வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். நிஃப்டி 50, நிஃப்டி 500 ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னு நீங்க கேட்டா, நீங்க ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி 50 போதும். ஆனா இந்தியாவோட growth ஸ்டோரியில நீங்க ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி 500 இஸ் த ரைட் சாய்ஸ். ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். லார்ஜ் கேப்போட ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இங்க கிடைக்குது, பிளஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட ஹை growth பொட்டன்ஷியல், இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸுமே இங்க உங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை ஒரு பெஞ்ச் மார்க்கா யூஸ் பண்றாங்க. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல பிராட் மார்க்கெட் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிஃப்டி 500 பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மார்க்கெட் பத்தி இன்னும் சிம்பிளா கத்துக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.